சென்னை சிஐடி நகரில் ஜே அன்பழகன் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். தெற்கு உஸ்மான் சாலை சிஐடி நகர் பிரதான சாலை இணைக்கும் வகையில் தற்போது இந்த மேம்பாலமானது திறக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை சிஐடி நகரில் ஜே அன்பழகன் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தி. தெற்கு உஸ்மான் சாலை சிஐடி நகர் பிரதான சாலை இணைக்கும் வகையில் ரூபாய் 164 கோடி மதிப்பில் இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பாலத்தை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை சிஐடி நகரில் ஜே அன்பழகன் மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். தெற்கு உஸ்மான் சாலை சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ரூபாய் 164 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சென்னை சிஐடி நகரில் ஜே அன்பழகன் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். 164 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தெற்கு உஸ்மான் சாலை சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் ரூபாய் 164 கோடி மதிப்பில் இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் பாண்டியன், இது குறித்தான விவரங்கள். சிந்திஜா, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய சார்பில் சி நகர் எனப்படக்கூடிய தியாகராய நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகரினுடைய பிரதான சாலையை இணைக்கும் வகையில் ரூபாய் 164 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்து வருகிறார். குறிப்பாக இந்த பாலமானது மறைந்த சட்டமன்ற உறுப்பினரான தியாகராய நகர் சி நகரினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜே அன்பழகன் மேம்பாலம் என்று இந்த மேம்பாலத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலத்தினை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்து வருகிறார். சிந்திஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.